கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். வேத வசனம் இந்த நாளில் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 14வது வசனம் 15வது வசனம் நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், வேத வசனம் சொல்லுகிற மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னிக்கிறது போல உங்கள் பரமபிதா உங்களை என்ன பண்ணுவார்? மன்னிப்பார். அப்படி என்றால் என்ன? உங்களுக்கு விரோதமாக தப்பு பண்ணவங்களை நீங்க மன்னிக்கணும். அப்பந்தான் ஆண்டவராகி தேவாதி தேவன் உங்க தப்புதங்களை மன்னிப்பார்னா நீங்க மன்னிப்பு கேட்கும் போது மன்னிப்பார். நீங்க அநேகருக்கு மற்ற உங்க குடும்பத்துல மாமானோ மச்சானோ கணவனோ மனைவியோ பெற்றோர்களோ நண்பர்களோ உற்றார் உறவினர்களோ பிற மதக்காரர்களோ பிற ஜாதிக்காரங்களோ அவங்க தப்புதங்களை நீங்க மன்னிக்காம, ஆண்டவரே என்னை மன்னியும் அப்படி சொல்லி நீங்கள் ராத்திரி முழுதுல 40 நாள் இல்ல வாழ்க்கைப்புல 400 நாள் உபவாசம் இருந்தாலும் உங்க தப்பிதங்களை உங்கள் பாவங்களையும் ஆண்டவர் மன்னிக்க மாட்டார். நீங்க தப்பு பண்ணிட்டு உங்க தப்பு மன்னிக்கப்படணும். இந்த தப்பு ஆண்டவரே இந்த தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா பிறகு உங்களுக்கு விரோதமாக தப்பு பண்ணதை நீங்க மன்னிக்கணும். இன்னைக்கு அநேகர் நான் செத்தாலும் அவன் செய்யறத நான் மன்னிக்கவே மாட்டேன் என்று சொல்லி எத்தனை பேர் வைராக்கியமாக நீ அப்படி மன்னிக்காமல் போனாயனால் உன் தப்புகளை உன் பாவங்களை தேவன் மன்னிக்க மாட்டான். தேவ பிள்ளைகளை எத்தனை நாள் உபவாசம் போட்டான், எந்த ஊழியக்காரன் பஞ்சம் போனாலும், எந்த சபைக்கு போனாலும் சரி, எந்த மலைக்கு போனாலும் சரி, உன் தப்பிங்கள் மன்னிக்கப்பட, உன் பாவங்கள் மன்னிக்கப்படாது. உனக்கு விரோதமாக தப்பு பண்ணவங்களை நீ மன்னிக்கணும். பரலோகத்தின் தேவன் உன் தப்புங்களை மன்னிப்பா. நீ அதை மன்னிக்காம அந்த கோயிலுக்கு போனா எனக்கு என் பாவத்துல இருந்து எனக்கு விமர்சனம் கிடைக்குமா, அங்க போனா கிடைக்குமா, அந்த ஊழியத்தை கிடைக்குமா, அந்த கோயிலு, நீ எந்த கோயிலுக்கு போனாலும் உன் பாவங்கள் உன் தப்பிதங்கள் மன்னிக்கப்படாது. உனக்கு விரோதமாக தப்பு பண்ணவங்களை நீ மன்னிக்கணும். அண்ணனால மாமா இருந்தாலும் எத்தனை பேர் தம்பியை மன்னிக்காம, அண்ணனை மன்னிக்காம, மாமனை மன்னிக்காம, மருமகனை மன்னிக்காம, நண்பனை மன்னிக்காம, எத்தனை பேர் அவங்க செய்த தப்புகளை மன்னிக்காம இருக்கிறீங்க? இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளையே, சகோதரனே சகோதரியே, வேத வசனம் சொல்லுகிறது, நீ செய்த தப்புகளை மன்னிக்க வேண்டும் என்றால் உனக்கு விரோதமாக செய்த உன் மாமனோ மச்சனோ குடும்பத்துக்காரனோ செய்த தப்புகளை நீ மன்னிக்கணும். நீ மன்னிக்காம ஆலயத்துல போய் மணிக்கணக்கா உபாசத்துல நீ ஜெபம் பண்ணாலும் உனக்கு தேவன் நீ செய்த தப்புகளை மன்னிக்க மாட்டா. மன்னிக்கப்பட வேண்டும் என்றா உனக்கு விரோதமா தப்பு செய்வதை மன்னிச்சு ஆண்டவரே அவனை மன்னிக்கிறேன் என்று சொல்லி இந்த வேதவசனம் ஆண்டவர் சொல்லு. பிறனுடைய தப்பிதங்களை நீங்க மன்னிக்கிறது, பாவங்களை மன்னிக்கிறது போல, அவன் செய்த பாவங்களை நீ மன்னிக்கிறது போல தேவன் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பா. இன்னைக்கு அதனாலதான் அநேக பாவங்கள் மன்னிக்கப்படாமல் இருக்கிறது. காரணம் என்ன? உனக்கு விரோதமா பாவம் செய்தவர்களை நீ மன்னிக்கிறதல்ல, உனக்கு விரோதமா தப்பு செய்கிறவர்களை நீ மன்னிக்கிறதல்ல. நீ மன்னிக்கும் பொழுது தேவன் உன்னை மன்னிப்பா. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற சகோதரனே சகோதரியே, நீ யாராக இருந்தாலும் சரி, இன்னைக்கு தேவ சமூகத்துல ஒப்புக்கொடு. உனக்கு விரோதமா பாவ செய்வங்களை மன்னி, உனக்கு விரோதமா தப்பு செய்வங்களை மன்னி, தேவன் உனக்கு மன்னிப்பார். உன் தப்புங்களை மன்னிப்பார், உன் பாவங்களை மன்னிப்பார், அதுல இருந்து விடுதலை கொடுப்பா. இன்னைக்கு அநேகர் அதை மன்னிக்காம போனதுனாலதான் அவங்களுக்கு என்ன வருது? சாபம் வருகிறது, போராட்டம் வருகிறது, பிரச்சனை வருகிறது. ஆனா ஆண்டவர் சொல்கிறார், நீ உனக்கு தப்பு செய்வரை நீ மன்னிக்கிறது, நான் உனக்கு மன்னிக்கிறேன்னா, உனக்கு விடுதலை கொடுக்கணும்னா, பாவத்திலிருந்து தப்பு பண்ணது உனக்கு விடுதலை கொடுக்கணும்னா, உனக்கு விரோதமா தப்பு பண்ணங்களை பாவம் செய்வலை நீ மன்னி, நானும் உனக்கு மன்னிப்பேன், அப்புறம் உனக்கு விடுதலை தருவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். கண்களை மூடி ஜெபம் செய்வோமா? இந்த வார்த்தை கேட்டுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகளை, நீ யாருக்கு விரோதமாக நீங்கள் அவங்க பண்ண தப்புகளை மன்னிக்காம இருக்கிறீர்கள், அவங்க செய்த பாவத்தை மன்னிக்காம இன்னைக்கு மன்னிங்க. தேவன் உங்களை மன்னித்து உங்க வாழ்க்கையில தேவனை செய்ய வேண்டிய அற்புதங்களை தடையா இருக்கிற அந்த தடைகளை மாற்றப்பட்டு அதிசயங்களை அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். கண்களை மூடி ஜெபம் செய்வோமா? நல்ல ஆண்டவரே உமக்கு கோடி ஸ்தோத்திரம். உனக்கு விரோதமாக தப்புதா செய்யறவங்களை மன்னிக்கிறது போல நீ அவர்களை மன்னி, நான் உங்களை
பரமபிதாவாகிய நான் உங்கள் தப்புதங்களை மன்னிப்பேன், பாவத்தை மன்னிப்பேன்னு சொன்ன தேவனே, இன்னைக்கு மன்னிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்துல கேட்கிறோம். தன் பாவம் செய்து குற்றத்தோடு இருக்கிற இன்னைக்கு உனக்கு வரதுமா தப்பு பண்ணவங்களை நீ மன்னி, பாவம் செய்வர்களை மன்னி, இன்னைக்கு உனக்கு மன்னிக்கப்படும். அது நிமித்தம் உன் காரியங்கள் தடைப்பட்டு இருக்கிறது. இன்னைக்கு அந்த தடை மாறுகிறது இயேசுவின் நாமத்தால. மாற்றதுக்காக சோதரம் உடைய வல்லமை வெளிப்படட்டும். விடுதலை கொடுங்க, ஜெயத்தை காட்டுங்க. இயேசுவின் நாமத்தினால ஜெயம் எடுக்கிறோம் நல்ல தந்தையே. ஆமென், ஆமென். உங்களுக்கு வரமா தப்பு செய்வங்களை, பாவம் செய்வங்களை மன்னிங்க. தேவன் இன்னைக்கு உங்களுடைய பாவங்களை மன்னித்து விடுதலை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். காட் பிளஸ் யூ. ஆமென், ஆமென்.